பாவக்காய். பாவக்கான்னு சொன்னாலே கசப்படிக்கிற மாதிரி இருக்குல்ல. பிட்டர் காட். இது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அங்கங்க ரேரா பிடிச்சாலும் கூட, "என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பாவக்காய் பிடிக்குமா?" அப்படின்னு அதிசயமா கேட்குற கேள்வியா இருக்குது. அந்த அளவுக்கு பாவக்காய் மோசமான்னு கேட்டா, அதில இருக்கக்கூடிய அந்த சுவை தான் காரணம். அதாவது இது வந்து ஒரு கசப்பு சுவைய கொண்டிருக்கும். அதுதான் காரணம். ஆனா இதில நன்மைகள் ஏராளமா இருக்குங்க. பாவக்காய் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியுமா? பாவக்காயில நெறைய விதமான சத்துக்கள் இருக்குது. ஆஸ்துமா பிரச்சனைய சரி செய்யும், சளி பிடிக்கிறத சரி செய்யும், இருமல் போன்றவற்றை தீர்க்கிறதுல சிறந்த நிவாரணி இந்த பாவக்காய். பாவக்காயில பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் நிறையவே இருக்குது. இந்த பாவக்காயில வைட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கேரோட்டின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய தாதுக்கள் இருக்குது. லூட்டின், இரும்புச்சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம்னு சொல்லிட்டு நிறைய தாதுக்கள் இந்த பாவக்காயில நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பாவக்காய் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்குது இந்த பாவக்காய். அது போக நோய் தொற்றுல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். தினமும் பாவக்காய் நீங்க சாப்பிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாவக்காயை அதனுடைய இலைகளை வெந்நீர்ல வேக வச்சு டெய்லியும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, எந்த விதமான வைரஸ் கிருமி கூட உங்களை அண்டவே அண்டாதான். அது போக பிம்பிள்ஸ்லாம் வருது இல்லையா, அதை கூட சரி செய்யுமா இந்த பாவக்காய். அதாவது பருக்கள் மட்டும் கிடையாது, கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுகள் இது எல்லாத்தையுமே நீக்குமா இந்த பாவக்காய். பாவக்காய் மட்டும் கிடையாது, பாவக்காய் சாறு கூட எடுத்துக்கலாம் நீங்க. பாவக்காய் சாறை நீங்க தினமும் அருந்திட்டு வந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும். நீரிழிவு நோய் இருக்குது இல்லையா, இதுக்கு சிறந்த மருந்து பாவக்காய் சாறு. அது போக வயிற்று பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேறும் தானா. நம்ம சிறுநீரகம், சிறுநீர் பை இதை வந்து பேணுவதில் பாகக்காய்க்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இதய நோய் இருக்குது இல்லையா, இது எதுவுமே வராதான் பாவக்காய் சாப்பிட்டா. இதய நோய் மட்டும் இல்லைங்க, இதயத்தில் எந்த கோளாறுமே வராதான். கெட்ட கொழுப்புகளை நீக்கிடுமா, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை. அது போக புற்றுநோய் செல்கள் இருக்குது இல்லையா, இந்த புற்றுநோய் செல்களையே அழிக்குமா பாவக்காய். எடை குறைதல் அதுலேயும் வந்து முக்கிய பங்காற்றுது இந்த பாகக்காய். இந்த பாவக்காயை வந்து கசப்பு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா, ஆனால் இந்த பாவக்காயை நம்ம ஒதுக்காமல் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா கூட போதுமா, அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய தினசரி உணவில் இந்த பாவக்காயை சேர்த்திக்கணும். இது வரைக்கும் நம்ம தவிர்த்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் இதை கொஞ்சமாவது ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் நல்லது.